ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு விருந்து உபசரிக்க ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த விருந்தை சாப்பிடுவதற்கு அனைவரும் வரிசையில் காத்திருந்தனர். அதே வரிசையில் ஒரு விகாரமான தோட்டத்தோடு ஒருவரும் காத்திருந்தார். அவரை வரிசையில் நிற்க விடாமல் பின்னால் போன்னு பின்னால் தள்ளிகிட்டே இருந்தாங்க. அவருக்கு கடைசி வரைக்கும் விருந்து கிடைக்கல. அவர் அந்த ஏக்கத்தில் அவர் ஆற்றங்கரை ஓரத்தில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் பின்னாலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, என்னப்பா ராஜா சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரே சாப்பிட போகலையா அப்படின்னு. அப்போது எனக்கு அதற்கான கொடுப்பினை இல்லை அப்படின்னு நொந்துக்கிட்டு தன்னுடைய பசி ஆற்றுவதற்காக அந்த நீரை அருந்துவதற்கு சென்றார். அப்போது அந்த நீரில் ராஜாவினுடைய உருவம் தெரிந்தது. ராஜாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். உடனே ராஜா அவரை தன்னுடைய வண்டியில் அழைத்து சென்று அவருக்கு சமமாக அமர வைத்து அவருக்கு நல்ல விருந்து உபசரிப்பு கொடுத்து அவருக்கு ஆடை வஸ்திரங்கள்லாம் கொடுத்து சிறப்பு செய்தார். நமக்கான ஒரு வாய்ப்பு தடுக்கப்படுகிறது என்றால் அதைவிட மிகப்பெரியதொரு வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது என்பதை இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.